எனக்கு 15 வயசு இருக்கும்போது அவருக்கு 29. இப்போ எனக்கு ஆமா எனக்கு 25 ஆகுது, அவருக்கு 37 ஆகுது. 15 வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு. எப்படி ஆரம்பிச்சிச்சு உங்க கல்யாண கதைன்றது? அப்படிலாம் நாங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அப்பா அம்மா இருக்காங்க, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஒரு தம்பி, நான் தான் பெரிய பொண்ணு. அப்ப 9வது முடிச்சுட்டு 10வது முடிச்சேன். 10வது முடிச்சுட்டு 11வது போலான்னு இருக்கும்போது அப்பாவுக்கு உடம்பு சரியாம ஆயிடுச்சு. ஊர்ல அதுதான் ஏஜ் அட்டன் பண்ண அடுத்த வருஷத்துல அப்பயே சரி பண்ணிடலாம், நம்ம தனியா இருக்கணும்னு பொண்ணுக்கு பண்ணிடலாம் அப்படின்னாங்க. அப்புறம் அதுக்கு மேல படிக்க வைக்கிறதுக்கு பெருசா வசதியும் அவங்களுக்கு அதை பத்தி தெரியல. சரி இவ்வளவு நாள் இருந்தா இதுக்கு மேல கரெக்டா குடும்ப வாழ்க்கையில போகணும், இதுக்கு மேல வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. கல்யாணம் வேணான்னுலாம் சொன்னேன். ஆனா வேணான்னா எப்படி சொல்லணும்ன்றது எனக்கு அப்ப தெரியல. அந்த வயசுல அவ்வளவு மெச்சூரிட்டி இருக்காது. ஆமா, அதுதான் நான் இப்பதான் நினைச்சு பாக்குறேன். அதெல்லாம் அப்ப தெரியல. அப்ப அப்பா அம்மா சொல்றதுதானே கேட்கணும். அப்ப இருந்து எங்க குடும்ப சூழ்நிலை அம்மாவை பார்த்தா கஷ்டமா இருந்துச்சு. சரின்னு அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, வந்தாச்சு. என்ன வயசு வித்தியாசம் என்ன உங்களுக்கு? ஆமா, எனக்கு 15 வயசு இருக்கும்போது அவருக்கு 29. இப்போ எனக்கு 25 ஆகுது, அவருக்கு 37 ஆகுது.